ஒரு நார்மல் பிரெக்னன்சி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெர்ம் வந்து எக்க ஃபர்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேபி டெவலப் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த நஞ்சு கொடியில உள்ள செல்ஸ், அந்த பிளாசென்டல் செல்ஸ் மட்டும் அப்நார்மலா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது என்ன ஆகும்னா, சின்ன சின்ன வாட்டர் பபிள்ஸ் மாதிரி யூட்ரஸ் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். இததான் நாங்க மெடிக்கலா மோலார் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல முத்துப்பிள்ளை கர்ப்பம் ஒரு திராட்சை கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்னு கிடையாதுங்க. பட் காமனா டீனேஜ் பெண்கள்ல, இல்ல ஏஜ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி பிரெக்னன்சி பிளான் பண்றவங்கல்ல, இல்ல ப்ரீவியஸா ஒரு மோலார் பிரெக்னன்சி இருந்தவங்கல்ல இத காமனா பார்க்கலாம். சோ இத நாங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேன் மூலியமா. ஸ்கேன் பண்ற போது அந்த ஹோல் யூட்ரஸ்லயுமே சின்ன சின்ன வாட்டர் பபிள்ஸ் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். எங்கேயுமே ஒரு எவிடன்ஸ் ஆஃப் பேபி இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரீட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சியை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் யூசுவலா அனஸ்தீசியா கொடுத்து டிஎன்சி பண்ற மாதிரி இருக்கும். சோ டிஎன்சி பண்றதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம் வரைக்கும் அந்த பேஷண்ட்டை நாங்க பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட் வச்சு ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.